ஆஸ்பத்திரியும் வீடுமாக அலைவது யார் என்று கூப்பிட்டார். உடனடியாக 2 பெண்கள் வந்து நாங்கள் தான் என்று கூறினார்கள். மருத்துவமனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக போயிட்டு வந்திருக்கீங்க, தீர்வு கிடைக்காம ஓடி வந்திருக்கு. கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி ஒரு வாய் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியல. படுக்கையிலே நிம்மதியான தூக்கம் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தரப்பட்டு போய் நிற்குது. உச்சந்தலையில் பார்த்துட்டு வச்சம் இருக்கு. வயிறு உபாதைங்கிறது வந்து போயிருக்கு. கால் பலத்தில் எரிச்சல் குடைச்சல் இருந்திருக்கு. வருமானத்தில் அடங்கி முடங்கி போயிருக்கு. இல்லிடத்தில் நிம்மதின்றது கிடையாது. எதிர் வாக்குவாதம் எதிர் பிரச்சனைகள் என்று போயிட்டு ராகுகிற சாப்பிட்டு மறதின்றது அதிகமாக இருக்கும். முன்போகம்ன்றது அதிகமாக இருக்குது. உடல் பிரச்சனையை மாற்றி கொடுக்கும், உடல் வலிமையை கொடுக்கணும். யார் எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை எழுந்து நடக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கணும். கருப்பசாமி நினைச்ச மாதிரி காரியங்களை எடுத்து முடிச்சு தரேன். உடல் நல உபாதையை மாற்றி தரேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி தரேன். நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வாறு அது சரியாக கண்டுபிடிக்க கூறுகிறார் என்று. கன்னி தெய்வமாகப்பட்டது குலதெய்வம் வரது யாருக்குடப்பா? கன்னியம்மன் குலதெய்வம் வரது யாருக்கு? உங்க இல்லத்துக்கு போற வழியில முக்குட்டு வழிச்சாலைன்றது புரியுதாப்பா? உங்க இல்லத்துக்கு போற வழியில முக்குட்டு வழிச்சாலைன்றது புரியுதா? இல்லத்துக்கு பக்கத்துல குளமாக்கப்பட்ட ஏரி கிட்ட நீர் ஆதாரமாக கூட நான் தங்கியிருக்கேன். கருப்பசாமி உங்க இடத்த போய் ஆராய்ச்சி என்று எங்களுக்கு மேலும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு யார் வந்து இருக்கிறார்கள் என்று கூப்பிட்டார். கருப்பசாமி எது செய்யறதுனால எனக்கு உடச்சு போட்டு என் கணவன் எனக்கு என்ன செய்து கொடுக்குற ஒரே குடும்பமா நான் வாழ வச்சு கொடுத்து வந்து கேட்கிறேன். கருப்பசாமி இந்த மாதிரி வாழ வச்சு கொடுத்துட்டா போதுமாப்பா? என்னம்மா? கருப்பசாமி சுவாசத்தை வர வச்சு கொடுக்குறேன். உன் புத்தியை மாற்றி கொடுக்குறேன். எந்த ஒரு பெண்ணையும் அங்கே வந்து திரும்பி பார்க்காத அளவுக்கு புத்தியை மாற்றி கொடுக்குறேன். உன் மேலே ஆசை வர வைக்கிறேன். உன் சொல்படி கேட்ட வச்சு வர வைக்கிறேன். கருப்பசாமி வழி வச்சு கொடுத்துறேன். இந்த ஒரு கனியை புரியுதா? கருப்பசாமி மனசார நினைச்சுக்கிட்டேன். ஒரு இரவு இந்த இடத்துல புரியுதா? இந்த கனியை எடுத்து போட்டு இல்லத்துக்கு வாசப்படி முன்னாடி எடுத்து போடு. புரியுதா? மஞ்சள் தொழில் எடுத்து கட்டி போடு. கருப்பசாமி என்ன யாருமே முடிச்சு வரைக்கும் நான் வழியை வந்து கொடுத்துறேன். சாம்பல் இருக்கிற இடத்துலயே எடுத்து கட்டிக்க. இந்த கனியை தலைமாட்டில் எடுத்து வச்சு கொடுத்த இரவு இந்த படுத்துல இருந்து காலையில் எடுத்துருக்கும். புரியுதா? சாம்பல்கிட்ட விளக்கு